வெல்கம் டு VOT ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊர்ல இலசம் தலசமா சுத்திட்டு இருந்த பைய ஒருத்தனுக்கு 18 வயசு ஆகுது. அந்த பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடலான்னு கடற்கரைக்கு நைட்டு ஆள் இல்லாத நேரத்துல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவன் பிறந்த நாளே இறந்த நாளை மாத்துறதுக்கு ஒரு 4 பழவெட்டு மொட்டையனுங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அவன் கால்ல வித்தியாசமா ஒரு ஒளி ஒண்ணு மின்னுது. அதை பார்த்த உடனே இவன் ஏதோ PDSமான்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுறான். அந்த லைட் எரிஞ்ச இடத்துல அவனுக்கு ஒரு வித்தியாசமான முத்திரையும் பதிஞ்சிருது. அவங்க யாரு, இவன் உடம்புல மின்னின ஒளிக்கும் அந்த மந்திர முத்திரைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிற பல பரபரப்பான விஷயங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு ஐ ஆம் நம்பர் 4. படத்தோட முதல் சீன்லயே அமேசான் காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடிசையை போட்டு தூங்கிட்டு இருக்கிற 2 பேரை காமிக்காங்க. அப்ப அவங்க வீட்டு கதவை யாரோ திறக்கிற மாதிரி தெரிய சத்தம் கேட்டு அந்த பையன் முழிச்சிடறான். அப்ப அவன் கூட இந்த பெரியவர் ப்ளூ கலர்ல மின்னல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மெல்ல கதவு பக்கத்துல போறாரு. எட்டி பார்த்தவரு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சடார்னு கதவை உடைச்சுக்கிட்டு பல ராட்சச கொடுக்குகள் வந்து அவரை தூக்கிட்டு போயிரு. அதை பார்த்த அடுத்த செகண்ட் இந்த பையன் அந்த ஜன்னல் வெளியே தாவி குதிச்சு ஓட ஆரம்பிக்கான். அவரை பிடிச்சிட்டு போன அந்த ஜந்து இந்த பயலையும் விடாம துரத்த நம்ம பயலோ ஜிம்னாஸ்டிக்ல ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிச்ச மாதிரி அண்டர் பெல்ட் எல்லாம் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பி பார்த்தா சடார்னு ஒரு கையை இவன் சங்க பிடிச்சு தூக்குது. மண்டையில பச்சை குத்தி இருக்கிற முரட்டு மொட்டையன் ஒருத்தன் இந்த பைய கழுத்துல இந்த டாலரை புடுங்கிட்டு ஒரு கத்தி எடுத்து அவனை அங்கேயே குத்தி கொன்றுதான். குத்தின அடுத்த செகண்ட் இந்த பைய மண்ணு மாதிரி மாறி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். அடுத்த சீன்ல ஒரு ரம்யமான பீச்சை காமிக்காங்க. நம்ம ஹீரோ ஜம்முன்னு கடல்ல வாட்டர் பைக்கை ஓட்டி விளையாண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு 18வது பிறந்த நாள். அதை ஃப்ரெண்ட்ஸுகளோட கொண்டாடுறதுக்கு இந்த பீச்சுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். நைட் ஆகும். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆள காணும். அப்ப அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. சிப்பிக்குளம் கடற்கரையில சிக்கின் இருக்கு மாமா, வந்து எடுத்து விடுறீங்களா அப்படிங்கும். பய உடனே அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறான். அவ கடல்ல தனியா தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவும் பயலும் எல்லாத்தையும் களைச்சு போட்டு உள்ள பூந்துடுறான். ஆனா போன கொஞ்ச நேரத்திலேயே அவன் கால்ல திடீர்னு ஒரு வெளிச்ச மாதிரி வந்து அவனுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது. இவன் தண்ணியை விட்டு வெளியே வர இவன் கால்ல விண்ணு வெளிச்சம் எரியறத பார்த்து அவ பதறி அடிச்சு ஓடிடுறான். அவ ஓடி போய் அவ ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு கத்த கூட்டத்து கண்ணுல பற்றக்கூடாதுன்னு இவனும் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். காலையில கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ கடலோர செடி பக்கத்துல மலர்ந்து கிடக்கான். அப்ப அவன் காடு வலிக்குதான்னு கீழே பார்த்தா கம்பிய பழுக்க வச்சு முத்திரை குத்துன மாதிரி ஒரு வினோத முத்திரை இருக்கு. அப்ப அங்க ஒரு ஆளு இவனை தேடி வராரு. 3ஆம் நம்பர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போய் பெட்டி புடுக்கி எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த பொருள் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு இருக்கப்போ பச்சை கலர்ல ஒரு பள்ளியும் நைஸ் போல அந்த வண்டிக்குள்ள பூந்துருது. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து வண்டியில ஏறல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனும் அந்த ஊரை விட்டு போகவே மனசு இல்லாம அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோவெல்லாம் தீல போட்டு எரிச்சிட்டு சோகமா உட்காந்துருக்கான். ஆனா இதுதான் இவன் வாழ்க்கை. எந்த ஒரு ஊர்லயும் நிரந்தரமா இவங்க தங்கினது கிடையாது. ஆபத்து வர்றப்பெல்லாம் இப்படியே ஊர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவன் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருந்தாலும் இவன் ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏலியன். பக்கத்துல உட்காந்து வண்டி ஓடிட்டு இருக்க இந்த பெரியவரை ஏகப்பட்டவர் இவன் அப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவர் நம்ம ஹீரோ பிறந்த கிரகத்தை சேர்ந்த ஒரு போர் வீரர். இவனை பாதுகாக்கிறதுக்காக இவன் கூட அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவன் அப்பா யாருங்கிறதே மறந்து போயிட்டு ஆனா அவனுக்காக ஒரு நீல கலர் டப்பாயை விட்டு போயிருக்காரு. அந்த டப்பா இவனுடைய அந்த கார்டியனான ஹென்றி கிட்ட தான் இருக்கு. இவனுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டப்பாவை அவன்கிட்ட கொடுக்கணுமா. அவனுக்கு 9 வயசு இருக்கிறப்போ அவன் காலில் அந்த முதல் தழும்பு வந்திருக்கு. அடுத்து அவன் 12வது வயசுல இருக்கிறப்போ 2வது தழும்பு வந்திருக்கு. அப்பவே அவனுக்கு புரிஞ்சுட்டு நம்பர் 2வும் பீஸ் ஆயிட்டானு. இப்ப நம்பர் 3 செத்த பிற்பாடு அவனுக்கு 3வது தழும்பு விழுந்திருக்கு. அடுத்தாப்புல லைன்ல நிக்கிற நம்பர் 4 நான் தானே அவனுக்கே தெரியுது. இப்படி நம்பர் போட்டு சாவறாங்களே இவங்க யாருன்னு பார்த்தனா லோரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துல வாழ்ந்தவங்க. அந்த பலவெட்டு மொட்டையன்ஸ் வேற கிரகத்துல இருந்து இவங்க கிரகத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போவ அவன் பிளானட்ல இருந்து எஸ்கேப் ஆனது மொத்தத்துல 9 குழந்தைகள் மட்டும்தான். அதுல 3 பேருக்கு ஏற்கனவே மூடாக்கு போட்டாச்சு. 4வதா இவனுக்கு குறிய வச்சுட்டாங்க. அதனால தான் ஊரை விட்டு ஓடுறான். வேற ஊருக்கு போய் புதுசா ஒரு வீட்டுல குடியேறி இவங்களோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட பேரு ஜான் ஸ்மித். ஆனா ஒரு 6 மாசத்துக்கு நீ ஸ்கூல் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல கடனு அவனுடைய கார்டியன் ஹென்றி சொல்றாரு. ஆனா நம்ம பயலுக்கு அதுல உடன்பாடு இல்ல. இந்த வாட்டி இவங்க வந்திருக்கிற ஊரோட பேரு பாரடைஸ். அப்போ உள்ள போய் ஒளிஞ்ச பள்ளியும் நைஸ் போல இறங்கி அங்க இருக்கிற செடிகளுக்குள்ள போய் மறைஞ்சிருது. அங்க இவங்களோட திங்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாம் செட் பண்ணிட்டு இவன் கார்டியன் ஹென்றி இவன ஒரு போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்றான். அவன் வச்சிருக்கிற டூல் மூலமா எல்லா வெப்சைட்டையும் செக் பண்ணி இவனோட போட்டோ இன்டர்நெட்ல எங்க இருக்குன்னு காமிச்சிருது. உடனே அதை ஹேக் பண்ணி delete பண்ணிடுறான். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல, எங்கேயும் உன் போட்டோ சிக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்கு. ஆகா மொட்டையனுங்க வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கத்தி எடுத்துட்டு கதவை திறந்து பாக்காங்க. சோர்னு மழை பெய்து ஒத்த சனத்தை காணும். சரி ரைட் அப்படியே உள்ள ஓடிடு அப்படிங்காரு. அப்ப நம்ம பய அவங்க வீட்டுக்கு வெளியே நாய் ஒண்ணு மலையில நனைஞ்சு நின்றுட்டு இருக்கதா பாக்குறான். ஐயோ பாவம் சொல்லிட்டு அதை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து அவங்க கூடவே வச்சுக்கிறான். அந்த நாய்க்குட்டிக்கு இவன் ஜிம்மின்னு ஒரு பேரையும் வச்சிடறான். பிறகு அவங்களுடைய சூக்கேஸை திறந்து அதுக்குள்ள இருந்த அந்த நீல கலர் இரும்பு டப்பாவை எடுத்து கொண்டு போய் ஒரு மணிக்கூண்டு கடிகாரத்துக்கு பின்னாடி ஹென்றி ஒளிச்சு வச்சிடறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளம்பி வந்த அவனுடைய பழைய வீட்டு காமிக்காங்க. அதுக்குள்ள பூந்த ஏதோ ஒரு பொண்ணு எதையோ தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பெட்ஷீட் பெட்டு கிட்ட எல்லாம் கிழிச்சு செல்ஃப் எல்லாம் உடைச்சு தேடியும் ஒண்ணு கிடைக்கலங்கிற உடனே அந்த வீட்டுல அந்த சிலிண்டர்களை திறந்து விட்டு தீக்குச்சியை தூக்கி போட்டு வெடிக்க வச்சுட்டு இவ பாட்டுக்கு ஸ்டைலா வெளியே நடந்து வரா. இவளை சுத்தி ஒரு சக்தி லேயர் ஒண்ணு உருவாக்கி இவளை பாதுகாக்கு. இவளோட பேரு ஃபயர் ஃபாத்திமா. இந்த பக்கம் நம்ம ஹென்ரிய காமிக்காங்க. அவள் இன்டர்நெட்ல ஏதோ ஒரு செய்தி துண்டை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி நம்ம பைய ஹீரோ அவன்
பேக்ல நோட்டு புக்கெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல எங்க வர அப்படின்னு கேட்டா, என்னால வீட்லயே சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படிங்க. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படியே அனுமதிச்சாலும் நீ நினைச்சப்பெல்லாம் சும்மா போய் உட்காந்து படிச்சுட்டு வர்றதுக்கு ஸ்கூல் என்ன மடமா அப்படின்னு கேட்க, சடார்னு அட்மிஷன் சர்டிபிகேட்டை காமிக்கான். உங்களுக்கு மட்டும் தான் போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்மள மிஞ்சிருவான் போலயே அப்படின்னு ஹென்றி பாக்காரு. சரி பையன் ரொம்ப ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு போக அனுமதிக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன், அவன் கையில ஒரு செல்போனை கொடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு கால் பண்ணிட்டே இருப்பேன், அதை நீ கரெக்டா அட்டன் பண்ணி எங்க இருக்க என்ன எதுக்குற டீடைல்ஸ் சொல்லணும். அப்படி இல்ல நான் ஆபத்துல இருக்கேன்னு நினைச்சு நான் உடனே அங்க கிளம்பி வந்துருவேங்க. சரி அளவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் கிளம்ப உள்ள போய் அட்மிஷன் சர்டிபிகேட் கொடுத்து, இன்னைக்கு நான் புது அட்மிஷன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு பெஞ்சில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பின்னாடி பிரின்சிபல் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஏறுன்னு ஏறாரு. அதாவது பிடிச்சு சத்தம் போடுறாரு. ஏன்னு கேட்டா அந்த பொண்ணு கிளாஸ்ல உட்காந்துட்டு சும்மா இல்லாம வாத்தியா மூக்கானோன்றத போட்டோ எடுத்து அவ வெப்சைட்ல போட்டு விட்டா. இவ பேரு சாரா. இவளை பார்த்த நம்ம ஹீரோ கேர் ஆயிட்டான். அப்ப அவ வாத்தியார்ட்ட ஏச்சுகளை வாங்கிட்டு வெளியே வர்றப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஏ சாரா நம்ம ஸ்கூல்ல இந்த பையன் புதுசா சேர்ந்திருக்கான், இவனோட லாக்கர் பாக்ஸ் எங்க இருக்குன்னு காமிச்சிருமா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவங்களே இவ கூட கோர்த்து விடுறாங்க. அவ பாட்டுக்கு லாக்கரை காமிச்சு கிளம்பிடுறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 4 பயலுக இவளை சுத்தி வந்து நிக்காங்க. அந்த பக்கி பயலு கூட்டத்தோட தலைவன் தான் ஜேம்ஸ். நம்ம ஹீரோட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி அவனை லைட்டா கலாச்சிட்டு போறாங்க. அப்படியே போற குரூப் எய்தாப்ல அப்பாவியா வந்துட்டு இருந்த ஒரு பையனை வேணுக்குனே இடிச்சு தள்ளுறாங்க. அவன் விழுந்ததை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே அந்த குரூப் பேர நம்ம ஹீரோ போய் அவனை எழுப்பி விட்டு ஹெல்ப் பண்றான். இந்த பையன் பேரு சாம். இவன் அந்த ஜேம்ஸ் பேருக எப்பவும் இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருப்பான போல. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் அறிமுகமாயிர. அன்னைக்கு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஸ்கூல முடிச்சிட்டு சாயங்காலம் ஹீரோ வெளியே வரான். அப்போ அந்த சாம் பையன் நடந்து வந்துகிட்டு இருக்க, இந்த ஜேம்ஸ் கூட உள்ள ஒருத்தன் கையில ஒரு ஃபுட்பால் எடுத்து அவன் மண்டையில தூக்கி அடிச்சு எல்லாம் யூஎஃப்ஓ வருது ஒளிஞ்சுக்கோ அப்படிங்க. அதுல நிலதடு மாதிரி இவன் கீழே விழுந்துற நம்ம ஹீரோ உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்றான். அதை பார்த்து இவங்க எல்லாம் நக்கல் அடிக்காங்க. அப்ப அந்த பந்தை தூக்கி வீசினவன் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ புது பையா அந்த பந்தை கொஞ்சம் இங்க குடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எடுத்து ஒரு எரிதான் பந்தை அடிச்சதுல அவன் பறந்து போய் விழுந்துடுறான். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்களோ இல்லையோ நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். திடீர்னு இந்த அபரிதமான பலம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஷாராவும் ஷாக் ஆயிடுறா. உடனே அவ கேமராவை எடுத்து நம்ம ஹீரோவை 4-5 போட்டோ பிடிக்க. அன்னைக்கு சாயங்காலம் போய் இன்டர்நெட்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் பாரடைஸ்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சாரா அவ இவனை பிடிச்ச போட்டோ பூரா நெட்ல போட்டு வச்சிருக்கா. இவன் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு ஒவ்வொரு போட்டோவோ டெலீட் ஆக ஆரம்பிக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அங்க தலைவர் ஹென்றி வந்து நிக்காரு. இல்ல யார் கண்ணிலையும் படாம சைலண்டா போயிட்டு வான்னு சொன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாய் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில காமிக்காங்க நம்ம ஹீரோ முன்னாடி தங்கி இருந்த அந்த வீடு, அந்த ஒரு பொண்ணு வந்து பஸ்பமாக்கிட்டு போனால அந்த இடத்துக்கு அந்த மொரட்டு பலவெட்டு மொட்டையை வந்து இறங்கி பாக்குறான். நம்ம ஹீரோவை எப்படியோ ட்ராக் பண்ணி வந்துட்டான் போல இருக்க. அங்க ஏதாவது தடயம் கிடைக்கும் தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ முன்னாடி யூஸ் பண்ண காரோட நம்பர் பிளேட் பாதி எரிஞ்ச நிலைமையில அவனுக்கு கிடைக்கி. அதுல கொலராடோ அப்படின்னு எழுதியிருக்க அந்த ஊருக்கு தான் போயிருப்பான்னு இவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறத காமிக்காங்க. அப்ப அந்த ஜேம்ஸ் பைய பின்னாடி வந்து உட்காந்துட்டு, என்னடே சாரா உன்னை போட்டோ பிடிச்சி அவ வெப்சைட்ல போட்டிருக்கா, நீ என்ன அவ்வளவு பெரிய மன்மத குஞ்சா அப்படி இப்படின்னு சைலண்டா அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு உள்ள இருந்து கோவம் பொத்துட்டு வருது. கோவம் ஏற அவன் 2 கையிலையும் லைட் பளியில் எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோட வீட்டுல அவன் நாய்க்குட்டி ஜிம்மி ஹென்றி முன்னாடி வந்து வள்ளு குலைக்க என்னன்னு ஓடி போய் பார்த்தா இவர் அந்த நீல டப்பா வச்சிருந்தாரு ஒரு மணிக்குண்டு. அது பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்கு. இவன் கையில இருந்து வர்ற லைட்டை அடக்க முடியாம போவ நம்ம ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள போய் தன்னை தானே பூட்டிக்கிறான். 2 கையும் அவனுக்கு கனலா எரியுது. அப்படியே அவன் மயங்கி விழுந்துடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம ஹென்றி அங்க வந்து நிக்காப்ல. எனக்கு என்ன நடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பதறிட்டே கேட்க, பதறாத ரிலாக்ஸ் ஆகு, நம்ம கிரகத்துல இருந்து லெகசிஸ திரும்ப கூப்பிடுறாங்க அப்படிங்கவும். லெகசிஸா அப்படின்னு கேட்டா அவங்க கிரகத்துல இருந்து தப்பிச்சு வந்த அந்த 9 குழந்தைகள் தான் லெகசிஸ். அவங்களையெல்லாம் திரும்ப தாய் கிரகத்துக்கே வர சொல்றாங்க போல இருக்க. அதற்கான சிம்பிள் தான் இது. உங்க அப்பா அம்மாக்கு இருந்த பவர்லாம் இப்ப உனக்கும் கிடைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ற ஹென்றி, இனிமேல் தான் நீ மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணுங்க. இந்த பவரை நீ எங்கேயும் வெளியே யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, எது பவரை வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அவன் கையில லைட் ஆன் பண்ணி பார்த்தவன் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதானே தன்னந்தனியா காட்டுக்குள்ள போறான். கீழே மொக்க ஒரு கல் இருக்கிறத பார்த்து அதை கையில எடுத்து வானத்தை நோக்கி எறிறான். அடுத்த செகண்ட் அது விண்மீன் மாதிரி காணாமே போயிருது. பிறவ அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சவன் மரம் செடி கொடி பாறாங்கள் எல்லாம் அசால்ட்டா தாவுறான். 100 அடி உயரத்துல இருந்து ஜம்ப் அடிச்சாலும் நோகாம இறங்கி நிக்கிறான். ஆகா நல்லா இருக்கே அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல ஊரோட இன்னொரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்டை காமிக்காங்க. தலையில முக்காடு கண்ணுல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் அந்த கடையில இருந்து எல்லா கறியையும் எடுத்து ட்ரேல போட்டு பில்ல போட்டு வெளியே வரான். யார் இவன் 100 கிலோ கறியை ஒரே நேரத்துல வாங்கிட்டு போறானு கடைக்காரங்களே அசந்து போய் பார்க்காங்க. வெளியே வந்து கார்ல ஏறவும் முக்காடை இறக்கிட்டு கண்ணாடியை கலத்துறான். பார்த்தா அந்த பலவட்டு மட்டையன் வாங்கிட்டு வந்த கறிப்பை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு நாய் வண்டிக்குள்ள தூக்கி வீசுறான். உள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் அந்த கறியெல்லாம் கடிச்சு கொதற சத்தம் கேக்கு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம சாரா ஒரு கடையில போயிட்டு அவ கேமராக்கு ரோல் வாங்க போயிருக்கா. அவளை வெளியே இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவ வெளியே வரவுமே அப்படியே பேச்சு கொடுத்துட்டே கூட நடக்க ஆரம்பிக்கான். சாராவை அவ வீட்டு வேலை கொண்டு வந்து விட்டுருதான். உள்ள வாயா அப்படின்னு கூப்பிடவுமே நேரா பாயா போய் பந்திக்கு உட்காந்துறான். அவ வீட்டுல சமைச்ச நாட்டுக்கோழி கிரேவியை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க. போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் கேக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஹென்ரிட்ட இருந்து 3 மிஸ்டு கால். அதை கண்டுக்காம இவன் கீழே நாட்டுக்கோழியை வெட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சு மேல சாராவோட ரூம்
ரூம்ல போய் அவளையே வெட்ட பார்க்கான். ஆனா கரெக்டா நேரத்துல அவனுடைய நாய்க்குட்டி ஜிம்மி வெளியே இருந்து குலைக்க ஆரம்பிச்சிருது. இவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பணும்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். வெளியே வந்து ஜிம்மியை கூப்பிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க சாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஜேம்ஸ் பாத்துறான். அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வர்றப்போ நம்ம சாம் ஹீரோட்ட நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, சாரா ஜேம்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தவ, அதனால அவங்க உன்னை டார்கெட் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக வைக்கிறதுக்காக 2 பேர் லாக்கர் திறக்காங்க. புளிச்சுன்னு சிவப்பு பெயிண்ட் இவங்க மூஞ்சில தெரிக்குது. அப்போ கரெக்டா ஜேம்ஸ் அவன் கூட்டத்தோட அங்க வந்து இவங்களை பார்த்து சிரிக்க கடுப்பான சாமு விளங்காதவன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறான். அவன் நம்ம சாம பிடிச்சு தூக்கி வீசிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் போவ என்னல திமிர்ற மண்டே கண்டையெல்லாம் பேத்து விட்டுருவேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். நம்ம ஹீரோக்கு கோவத்துல கையில லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்கு. ஆனா இவன் ரகசியம் வெளிப்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தை அடக்கிட்டு சைலண்டா பேக் அடிச்சிடறான். பிறகு இவங்க 2 பேரும் வேற சட்டையை மாத்திக்கிட்டு பாத்ரூம்ல மேலப்பட்ட பெயிண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமு ஒரு போட்டோவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்டா அவனுடைய உண்மையான அப்பா போல இருக்கு. அவர் பேர் தான் மால்கம் ஸ்பெல்மேன். இவரை பத்தி ஹென்றி இன்டர்நெட்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் காணாம போனதுக்கு காரணம் ஏலியன்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டுன்னு அவருடைய பையன் சொன்னதா நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஊர்ல பாரடைஸ் ஸ்டீல் மில்லுன்னு ஒரு மில் இருந்திருக்கு. அங்கதான் இவர் வேலை பார்த்தார் போல இருக்க. இவர் அடிக்கடி ஏலியன் வருவாங்கன்னு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணதா சாம் நம்ம ஹீரோட்ட சொல்றான். எங்க அப்பா ஒரு அரமெண்டலா இருந்திருக்காரு, அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம ஹென்ரியோ இன்டர்நெட்ல மார்க் ஸ்பெல்மேனை பத்தி பார்த்தவரு நேரா அந்த பாரடைஸ் ஸ்டீல் மில்லுக்கு கிளம்பி போயிடுறாரு. அது இப்ப பல வருஷங்களா மூடப்பட்டு பாலடைஞ்ச நிலவில கிடக்கு. இருட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்போ தரையில ஒரு பள்ளம் இருக்கு, அதுக்குள்ள காலை விட்டாரு. தரையில என்னவே பள்ளம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கீழே இன்னொரு தளம் இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு வினோதமான கல்லு ஒண்ணு கிடைக்கு. அதோட ஒரு பகுதி ப்ளூ கலர்ல மின்னுது. ஸ்பெல்மேன் இங்க ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொண்டு போய் வீட்டுல வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்காரு ஹென்றி. ஆனா நம்ம ஹீரோவோ அவன் ரூம்ல சாராவோட நினைப்பிலேயே சாஞ்சு கிடக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல திருவிழா போல இருக்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பலவட்டு மொட்டையன்களும் அவங்க கார்ல இந்த ஊரை நோக்கி வராங்க. நம்ம ஹீரோ சாயங்காலம் சாராவை பார்க்கலான்னு அந்த திருவிழாக்கு போவ அங்க அவ வந்து நிக்கா. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாரர் ஹவுஸ் ஈவென்ட்டுக்குள்ள போறாங்க. நம்ம சாம் தூரத்துல இருந்து பாத்துறான். இவனும் அவங்க பின்னாடியே வரான். அப்போ உள்ள பேய் வேஷம் போட்டவங்களாம் இவங்களை பயங்காட்டிட்டு இருக்க. திடீர்னு முக்காடு போட்டு வந்த ஒருத்தன் உண்மையில நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். சத்தம் கேட்டு நம்ம சாமும் அங்க ஓடி வரான். பார்த்தா குபு குபுன்னு ஒரு 3-4 பேரு கருப்பு கலர்ல முக்காடுகளை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வெறியான நம்ம ஹீரோ அவன் கையில பவரை கொண்டு வந்து அந்த முக்காடு மண்டைகளை எல்லாம் தூக்கி வீசுறான். அதுல ஒருத்தன் நம்ம சாராவை அங்க இருந்து கட்டி போட்டு தூக்கிட்டு போயிடுறான். இங்க நம்ம ஹீரோ 3-4 பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சாராவை அவன் கொண்டு போயிட்டு ஜேம்ஸ்ட கொண்டு போய் ஒப்படைக்கான். பார்த்தா வந்தது எல்லாமே ஜேம்ஸோட அடியாட்கள். ஆனா நம்ம ஹீரோவோ அவன் கையில உள்ள சக்தியை வச்சு அந்த முக்காடு மண்டைகளை அடிச்சு போட்டு ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ அங்க ஓடி வர ஜேம்ஸ் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தான் அப்படின்னு தெரியவும் வெறி ஆயிடுறான். சடார்னு அவனை தூக்கி போட்டு அவன் கையை முறிக்க பாத்துறான். அதை பார்த்த சாரா வேண்டான்னு சொல்லவும் அவனை விட்டுட்டு கடுப்புல கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோ. பிறகு இவன் அவனை எப்படியோ சாந்தப்படுத்திட நம்ம ஹீரோ வழக்கம் போல சாராவை வீட்டு வாசல்ல கொண்டு போய் விட்டு ஒரு கிஸ்ஸா போட்டு உள்ள அனுப்பி விட்டுருந்தான். நம்ம ஹீரோ தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா சாம் நீ காட்டுக்குள்ள என்ன பண்ணுங்கிறத நான் பார்த்தேன், நான் உன்கிட்ட பேசணும், என் வீட்டுக்கு உடனே கிளம்பி வான்னு அட்ரஸ போட இவனும் சாமோட வீட்டுக்கு போறான். உள்ள போமே நீ மனுஷன் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு யார் நீ அப்படின்னு கேட்கான். ஏம்ல அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா நீ 4 பேரை நாசுக்கா தூக்கி போட்டு மிதிச்சா நான் பார்த்தேன், ஏதோ புல்ல பூச்சியை தூக்கி போடுற மாதிரி அடிக்க, அது மட்டும் இல்லாம உன் கையில எரிஞ்ச வெளிச்சத்தையும் நான் போட்டோ பிடிச்சு வச்சிருக்கேன், நீ யாருங்கிறத உண்மையை சொல்ல அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் வேற கிரகத்தாங்கிற உண்மையை சொல்லிடுறான். அதை கேட்டு நம்ம சாம் குதூகலமா குதிக்க இந்த உண்மையை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட சத்தியம் வாங்கிடுறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு வரான். பார்த்தா அவன் வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ்காரர் வந்து நிக்காரு. நேற்று திருவிழாவில் ஒரு 4 பயல்களை போட்டு எவனோ அடிச்சிருக்கான், அதுல என் பையன் ஜேம்ஸ் உண்டு, நீ அங்கதான் சுத்திட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன், எதுவும் பாத்தியா அப்படின்னு கேட்க விடவளத்து போன நம்ம ஹீரோ நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லிடுறான். கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும் தம்பின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போன பிறகு ஹென்றி நம்ம ஹீரோட்ட இது 4 பேர் அடிச்சா உனக்கு கஷ்டமா இல்ல அப்படின்னு கேட்கும். பிஸ்கோத்து மாமா அப்படிங்க நம்ம பய தேறிட்டான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருது. அப்ப திடீர்னு அவங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ பீப் பீப்னு அலர் அடிக்கி என்னன்னு திறந்து பார்த்தா ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்ம ஹீரோக்கு காலில் விளக்கெரிஞ்சத கடலுக்குள்ள வச்சு அந்த வீடியோ வந்திருக்கு. இவன் பீச்ல இருந்து தப்பிச்சு ஓடுறப்போ எவனோ வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டான் போல இருக்க. போட்டவன் பயங்கர செக்யூரிட்டியோட போட்டிருக்கான். இவரால ஹேக் பண்ணி அதை டெலிட் பண்ண முடியல. அதை எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து போட்டிருக்காங்களோ அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அங்க போய் அதை டெலிட் பண்ணும், வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி பேக்கப் பண்ண ஆரம்பிக்காரு. நம்ம ஹீரோ வர முடியாதுங்க, இதுக்கு மேல என்னால இடத்த மாத்தி ஓட முடியாது, நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன் அப்படிங்க. இவன் சேரா மயக்கத்துல தான் இப்படி ராங்கா பேசிட்டு இருக்கான்னு அவருக்கு புரிஞ்சிருது. நீ அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பழவெட்டு மொட்டை நினைச்சா அந்த உலகத்தை அழிச்சிருவாங்க. அவங்ககிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறது ஒன்னால மட்டும்தான் முடியும். ஒரு பொண்ணுக்காக அதெல்லாம் தூக்கி வீசிடாதா அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்பீச் கொடுக்காரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் புத்தி உரைக்க உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள அவளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு வந்துருன்னு நம்ம ஹீரோ விட்டுட்டு கிளம்புறாரு. இங்க ஃபயர் ஃபாத்திமாவோ சேட்டலைட் எல்லாம் வச்சு உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வெப்சைட்ல நம்ம ஹீரோ காலைல வெளிச்சம் வர்றதை இன்டர்நெட்ல போட்டு விட்டாங்களே அந்த வீடியோவை பாத்துறான். ஆளு கடைச்சிட்டானே அவனை தேடி இவ போக ஆரம்பிச்சிடறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காலையில தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கான். அவன் கார்டியன்
ஹென்ரியா ஆளை காணும். வீடு முழுக்க சுத்தி முத்தி தேர்னா ஆளை காணும். உடனே அவருக்கு போன் எடுத்து அடிச்சா எதிர்முனையில வேற எவனோ ஒருத்தன் குரல் கேக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தா ஹென்றி உயிரோட இருப்பான், இல்லனா அவன் எலும்பு கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல சட்டுன்னு போனை வச்ச நம்ம ஹீரோ சாமுக்கு போனை போட்டு அவன் உதவியோட காரை எடுத்துக்கிட்டு அந்த மர்ம ஆசாமி சொன்ன அட்ரஸ்க்கு போறான். ஆள் பூரா காரை ஓட்டி நைட்டு நேரத்துல அந்த மர்ம ஆசாமி சொன்ன அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சரி இறக்கி விட்டுல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சாம்கிட்ட சொல்றான். இல்ல நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கவுட்டக்கடியில இருந்து ஒரு ஷாட் கண்ணை கையில எடுக்கான். ஆத்தி இவன் விளையாட்டுக்கு சொன்னது சீரியஸ் ஆட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து பாக்காங்க. ஏதோ ஒரு ஆளு வெளியே வந்து கதவை பூட்டிட்டு எங்கேயோ போறான். உடனே ஹீரோ சாம்கிட்ட நீ அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போ, ஒருவேளை அவன் திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாம அவனை பின்னாடி அனுப்பி விட்டு நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள போடுறான். வீட்டு கதவு லாக்க தன்னோட கையை காமிச்சு அந்த பவர்ல உடச்சி உள்ள போய் பார்த்தா அங்க ஹென்ரியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே அவன் பவரை யூஸ் பண்ணி பூட்டை உடச்சி ஹென்றி ரிலீஸ் பண்றான். அப்ப பின்னாடி ஒரு சத்தம் கேக்கு. திரும்பி பார்த்தா எவனோ ஒரு குண்டை நம்ம சாம மண்டையில துப்பாக்கிய வச்சு நிக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சட்டுன்னு அவன் பவர்ல லைட் எல்லாம் வெட்டிக்க வைக்க நம்ம ஹென்றி பறந்து போய் அவன் கடவாயில ஒரு மிதிச்சு மலத்திடுறாரு. அந்த பக்கம் இருந்து இன்னொருத்த அடிக்க வர ஹீரோ சட்டுன்னு அவன் பவரால அவனை அந்த இடத்துல தூக்கிற. அப்பதான் அந்த குண்டன் சொல்றான் ஹென்ரியை இவங்க கடத்திட்டு வந்ததே அந்த பழவெட்டு மொட்டைனுக்கு சொன்ன பேச்சை கேட்டுதான். இப்ப நீங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே மாடியில யாரோ நடந்து வர்ற மாதிரி கால் சத்தம் கேக்கு. பார்த்தா மண்டையில பச்சை குத்துன ஒரு முரட்டு மொட்டையன் கையில ஒரு ஆயுதத்தோட அங்க கீழே இறங்கி வரான். அவனை பார்க்கவும் நம்ம ஹீரோவும் ஹென்ரியும் சேர்ந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. உள்ள ஒரு ரணகலத்தையே கிளப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வராங்க. அங்க சாம் காரை கொண்டு வந்து ரெடியா நிக்க கார்ல ஏறி இவங்க கிளம்புறாங்க. அப்ப திடீர்னு அந்த முரட்டு மொட்டையன் எங்க இருந்தோ பறந்து வந்து கார் கண்ணாடி வழியா கத்தி இறக்க அது நேரா நம்ம ஹென்றி நெஞ்சுக்குள்ள பூந்துருது. உடனே நம்ம ஹீரோ அவன் பவரால மொட்டையனை பறக்க விட்டுட்டு காரை டாப் கியர்ல போட்டு தூக்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா ஹென்றி மிஞ்ச மாட்டான் போல இருக்கு. உடனே அவன் அந்த ஸ்டீல் மில்ல கண்டுபிடிச்ச அந்த ப்ளூ கலர் கல்லை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு ஹீரோ கையிலே இறந்து காத்தோட காத்தா கரைஞ்சிடுறாரு. இந்த பக்கம் அந்த வெப்சைட்ல நம்ம ஹீரோ வீடியோவை போட்ட அந்த குண்டனர்களோட வீட்டுக்கு மொட்டையனுங்க வந்துடுறாங்க. ரெண்டு பேரை பிடிச்சு வைக்க சொன்ன எங்கன்னு கேட்க அவங்க பதில் சொல்ல முடியாம திணற உடனே ஒரு கல்கோண மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாயை அந்த மொட்டையன் கையில எடுக்கான். அதுல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. அதை அமுக்கும் சரட்டுன்னு உள்ள இருந்து ஏகப்பட்ட இடத்துல கத்திகளா வெளியே வருது. அதை அந்த குண்டை வாய்க்குள்ள போட்டு ஹீரோவை தப்பிக்க விட்டதுக்காக அவன் கதையை அங்கேயே சோழி முடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சாராவை பாட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கார்ல ஏத்திட்டு சாமு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ நம்ம ஹென்றி கொடுத்த அந்த நீல கலர் கல்லை பாத்துக்கிட்டு இருக்க. இதே மாதிரி ஒரு கல்லு எங்க வீட்டுல இருக்கப்பா அப்படின்னு நம்ம சாம் சொல்றான். இன்னல சொல்ற அப்ப நான் அந்த கல்லை போய் எடுத்துட்டு வா, அதுக்குள்ள நான் போய் சாராவை பார்த்து டாட்டா பை பை சொல்லிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ சாரா இருக்கிற ஏரியால இறங்கி அவ வீட்டுக்குள்ள போறான். அவன் ஆளு தனியா கூரையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் போய் பக்கத்துல உட்காந்து அப்ப திடீர்னு பின்னாடி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவனை தேடி வந்துடுறாரு. உடனே இவன் அங்கிருந்து தப்பிக்க பார்க்க அதுல நம்ம சாரா வழுகி கூரை மேல இருந்து கீழே விழுதா. இதை பார்த்த ஹீரோ சட்டுன்னு அவன் பவரை உபயோகிச்சு அவளை காப்பாத்திடுறான். பிறகு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சோட போலீஸ் கார்கள் இவங்களுக்கு ரவுண்ட போடுது. நம்ம ஹீரோ அவன் சக்தியால கார்களை அசால்ட்டா பறக்க விட்டுருதான். பிறகு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள காட்டு வழியா பூந்து ஓட இது எல்லாத்தையும் ஜேம்ஸ் நின்று வாயா பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்பா இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து வாங்கப்பா அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு ரோடு பிளாக். என்னன்னு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா 4-5 மொட்டையனுங்க முரட்டுத்தனமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கார் கதவை கையாலே பிச்சு எரிஞ்சு நம்ம ஜேம்ஸ் அப்பாவை தூக்கி சோக்ஸ்லாம் அடிச்சிடறான். பதறி போன ஜேம்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க அவனை பிடிச்ச மொட்டைனோ இவன் நம்மள அந்த 4வது ஆள்கிட்ட கூட்டு போய் சேப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டு போக சொல்றாங்க. இவனுக்கு ஹீரோ எங்க இருப்பான்னு தெரியாது. ஆனா சாரா கூட போனனால அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு இவங்களை ஒரு பழைய ஸ்கூலுக்கு கூட்டு வரான். அங்க வந்து பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டும் உள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுகள். ஏமல கொலகார மொட்டைனுகளும் போலீஸ்களும் வளைச்சு தேடிட்டு இருக்கு. நம்ம பயலுக்கு வயல்ல தண்ணி பச்சல தான் முக்கியமா போயிட்டு என்ன செய்ய மொட்டையனுகிட்ட மாட்டிக்கிறாங்க. அவனுங்க ஸ்கூலுக்கு ரவுண்ட போட்டு கையில லேசர் துப்பாக்கியோட உள்ள போயிட்டு இருக்க. அப்ப இந்த மொட்டையனுக்கு போறதோட மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த நாய் வண்டி கதவை திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள இருந்து வெறித்தனமான 2 ஜந்துக்கள் வெளியே பறந்து போகுது. நம்ம ஹீரோ சாராவை கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறப்போ டம்முன்னு முன்னாடி உள்ள கதவு செதறுது. அப்படியே நம்ம ஆளுங்க சடன் பிரேக்கை போட்டு நிக்காங்க. பார்த்தா நம்ம ஃபயர் ஃபாத்திமா கையில ஒரு துப்பாக்கியோட அங்க வரா. சரட்டுன்னு அந்த லேசர் துப்பாக்கி வச்சு சுடவும் ஹீரோ நவுண்டுதான். பார்த்தா பின்னாடி அந்த பழவெட்டு மொட்டையனுங்க அங்க வந்திருக்காங்க. அவங்கள நோக்கி இவ சுடுறா. அங்க 2 பேர் இருந்து அட்டாக் பண்ண இங்க இருந்து நம்ம ஃபயர் ஃபாத்திமா சிங்கிளா அடிக்கிறா. பயங்கரமான துப்பாக்கி சண்டைக்கு பிறகு சும்மா மின்னல் மாதிரி தெரிச்சு ஓடினவ அவ கையில உள்ள கத்தியால மொட்டையனுங்களை பதம் பார்த்துறா. 2 பேரும் காத்தோட காத்தா போயிடுறாங்க. நான் உன் சைடு தான் இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஒரு கத்தியை கொடுத்துட்டு நம்ம இவங்களை சண்டை போட்டு தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே அங்க கார்ல வந்துச்சு அந்த சாமும் அவன் கூட நம்ம ஹீரோவுடைய நாய்க்குட்டியான ஜிம்மி உட்காந்துருக்கு. அந்த ஜந்துக்களை பார்த்தோன்னே இதுக்குள்ள என்ன சொல்ல மாட வந்துச்சோ தெரியல. திடீர்னு அது முரட்டுத்தனமா உருமாற ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து சாம அலையடிச்சு வெளியே ஓடிடுறான். அவன் நேரா ஸ்கூலுக்குள்ள ஓடி வர இந்த 3 பேரை அவன் எப்படியோ மீட் பண்ணிடுறான். இல்ல மாப்பி நீ வச்சிருக்கிறது நாய்க்குட்டி கிடையாது, அது ஒரு பயங்கரமான ஜந்துவா உருமாற ஆரம்பிச்சு நான் பயந்தடிச்சு ஓடி வந்துட்டேங்க. அப்போ அங்க புதுசா பளபளன்னு இருக்கிற ஃபயர் ஃபாத்திமாவை பார்த்த உடனே இவன் சொல்லு விட ஆரம்பிக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே சடானே பின்னாடி
கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த மொட்டையனுங்களோட ஜந்து அங்க பறந்து வருது. உடனே நம்ம ஹீரோ அது கூட சண்டை போட அதை திசை திருப்பி வேற பக்கமா கூட்டு போறான். அப்ப அங்க இருந்து பாஞ்சு வருது நம்ம ஜிம்மி. அந்த ஜந்துவை பிடிச்சு அடிச்சு தூக்கி எரிஞ்சு நம்ம ஜிம்மி அதை கும்மி எடுத்துருது. ஆனா அந்த சண்டையில இதுக்கும் பலமா அடி விழுந்துருது. விழுந்த அடியில நமக்கு இந்த தொழில் சரிவில்லாதுன்னு திரும்ப ஜிம்மியாவே மாறி படுத்துருது. இங்க நம்ம பயலுக்கு 4 பேரும் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி வந்து பிளே கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த 2 ஜந்துல உயிரோட இருக்கிற இன்னொரு ஜந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கு. இந்த பக்கமா தப்பிச்சு ஓடிலான்னு பார்த்தா அந்த பக்கம் மொட்டையனுங்க லேசர் துப்பாக்கியோட வந்து நிக்காங்க. பின்னாடி ஜந்து முன்னாடி மொட்டை. நம்ம ஹீரோவும் ஃபாத்திமாவும் சேர்ந்து அந்த மொட்டையனுங்களை அடிச்சிடுறாங்க. ஒரே ஒரு மொட்டை மட்டும் உயிரோட நிக்கான். அவன் சங்க பிடிச்சு நம்ம ஹீரோ நெரிச்சிட்டு இருக்கப்போ அந்த ஜந்து வந்து நம்ம ஃபயர் ஃபாத்திமாவை தூக்கிட்டு போயிடுது. அவளை காப்பாத்த போய் இவன் மொட்டையனை விட்டுற ஹீரோ அவன் கையில் உள்ள பவர் ஃபுல்லாத்தையும் அந்த ஜந்துவை நோக்கி செலுத்த அந்த பவரை நம்ம ஃபயர் ஃபாத்திமா அவ உடம்புக்குள்ள உறிஞ்சிக்கிட்டு பறந்துட்டு இருந்த ஜந்துவை மலத்தி உப்பு கண்டம் போடுறதா. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கான். இந்த மொட்டையன் லேசர் துப்பாக்கி வச்சு ஒரு அடி ஹீரோ பறந்து போய் விழுந்துடுறான். அப்போ அங்க வந்து அந்த பழுவிட்டு மொட்டையன் ஹீரோவோட சங்க பிடிச்சு தூக்கி, நீ எல்லாம் ஒரு ஆளால எனக்கு உன்னை விட திறமையான 3 பேரை போட்டேன், இப்ப நீ 4வது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய காத்தி எடுத்து சுருவ போவ திடீர்னு அவன் உடம்புலாம் சூடா வர மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஷாட்கன்ல போட்டு அடிக்கிறதுக்காக அந்த லேசர் குண்டுகளை அவன் உடம்ப சுத்தி மூக்குப்பொடி டப்பா மாதிரி கட்டி வச்சிருந்திருக்கான் மொட்டையன். அதை நம்ம ஹீரோ அவன் கையில் உள்ள பவரால வெடிக்க வைக்கான். அந்த லேசர் உமிழங்கள்லாம் அப்படியே சூடாவ இவன் உடம்பே சூடாகுது. அப்ப அங்க அடிபட்டு விழுந்து கிடந்த நம்ம ஃபயர் ஃபாத்திமா சட்டுன்னு மின்னல் மாதிரி பாஞ்சி நம்ம ஹீரோவை அவன்ட்டு தள்ளி கொண்டு போவ அந்த லேசர் குண்டுகள் எல்லாமே சூடாய் வெடிச்சு சதறுது. அங்க வெடிச்ச நெருப்புல மொட்டையன் பஸ்பமாய் காணாம போயில. இல்லையா இவங்களுக்கு இருந்த ஆபத்தை இவங்க ஓச்சு தள்ளிடுறாங்க. சத்தம் கேட்டு நம்ம சாமு சாரும் வெளியே வந்து பார்க்காங்க. பிளே கிரவுண்டே அனலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சண்டை சச்சரவெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஊரை விட்டு பொறுமையா கிளம்பலான்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஃபயர் ஃபாத்திமாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிறா. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மள மாதிரி மிச்சம் இருக்கிற 4 பேரை சேர்த்து கண்டுபிடிச்சு ஒரு டீமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி பயணத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு இவங்க ஸ்டார்ட் பண்ண ஹீரோ சாமையும் இவங்க டீம்ல சேர்த்துக்கிறான். 3 பேரும் சேர்ந்து சாராக்கு டாடா பை பை சொல்லிட்டு அவளை பழையபடி ஜேம்ஸ் கையிலே ஒப்படைச்சு நம்ம ஹீரோ லோரன் கிரகத்தானங்களை தேடி கால பயணத்தை ஆரம்பிக்க அதோட அந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.